ஹலோ, வணக்கம். ஸோ, இந்தியன் பாலிட்டி நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ப்ரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது தமிழில் முகப்புரை அல்லது முகவுரை எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஸோ, நாம் இப்போ முகப்புரைன்னே வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ, ப்ரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் டிஎன்பிசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரியாம்பிள் ஷெட்யூல்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சில கேள்விகள் கண்டிப்பாக டிஎன்பிசி எந்த குரூப்பாக இருந்தாலும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்போ நாம் ஒரு எஸ்ஸே எழுதுகிறோன்னா சினாப்சிஸ்ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஒரு டீசர் ஃபிலிமில் நம்ம சொன்னோம், கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஒரு டீசர் மாதிரி இந்திய அரசியலமைப்பின் முகவரி. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அந்த கோல்டன் லெட்டர்லாம் இதுதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ஏற்கனவே சட்டத்தை எழுதியிருக்கிறத பற்றி ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் மெசேஜ் மாதிரி. ஸோ முகவுரையை முதல்ல அறிமுகம் செய்த அரசியலமைப்பு அமெரிக்க கான்ஸ்டியூஷன் தான். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் த ப்ரியாம்பிள். அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பால்கிவாலா அப்படிங்கிறவர் இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு நீதி அரசர் அப்படிங்களா. ஓகேங்களா? ஒரு லா எக்ஸ்பர்ட், ஜூரிஸ்ட் அப்படிங்களா, எமினென்ட் ஜூரிஸ்ட். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ரியாம்பிள் இஸ் த ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படிங்கிறாரு முகவுரையை. முகவுரை என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படிங்கிறாரு பால்கிவாலா அப்படிங்கிறவர். ஸோ இதுதான் ப்ரியாம்பிள், இப்படி தான் இருக்கும். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரியாம்பிள், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic in the SSDR. இந்த எப்படி சொல்றது, இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எந்த எஸ் வருது? சாவரின். அடுத்தது சோஷியலிஸ்ட், அடுத்தது செக்யூலர், அதுக்கு அடுத்தது டெமோக்ராட்டிக், கடைசியாக தான் ரிப்பப்ளிக். அதுக்கப்புறம் கீழே அந்த கருப்பு கலரில் அவங்களே போல்டு நல்லா பண்ணியிருக்காங்க பாரு, கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்க பாரு, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபர்டானிட்டி. இதெல்லாம் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க. இன் அவர் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி திஸ் 26th day of November 1949, நவம்பர் 26, 1949 ப்ரியாம்பிளை எனாக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ப்ரியாம்பிளை கொண்டு வராங்க. நவம்பர் 26, 1949. ஓகேங்களா? ஸோ இந்த நவம்பர் 26 தான் கான்ஸ்டியூஷன் டேவா நாம கொண்டாடுறோம். இந்த நவம்பர் 26 தான் கான்ஸ்டியூஷன் டேவா கொண்டாடுறோம். ப்ரியாம்பிள் எழுதி முடிச்சதுக்காக அதை கான்ஸ்டியூஷன் டேவா கொண்டாடுறோம். ஸோ ப்ரியாம்பிள் எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் ஹிஸ்டரி. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்ததுல அதுலேருந்து தான் ப்ரியாம்பிளை எடுத்திருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ப்ரியாம்பிளை எடுத்திருக்காங்க. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்தது, ஓகேங்களா, அந்த குறிக்கோளை கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவோட முகவுரை அல்லது ப்ரியாம்பிளை எழுதியிருக்காங்க. இந்த டே ரொம்ப முக்கியம். ப்ரியாம்பிள் எனாக்ட் பண்ண டே, ஓகேங்களா, 26 நவம்பர் 1949. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனுடைய தமிழாக்கம் தான் இது. இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம நெறி சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியும்
சிந்தனை வெளிப்பாட்டின் நம்பிக்கையும் பற்றார்வதில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரம். அதனுடைய எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் தான் அது. ஓகேங்களா? 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று நம்முடைய அரசியலமைப்புக்கு பேரவையில் இயங்கின இந்திய அரசியலமைப்பை ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் ஸ்டார்ட் ஆகிறது இந்திய மக்களாகிய நாம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாவரின் அப்படிங்கிறது இறையாண்மைன்னு பொருள். ஓகேவா? ஸோ அப்போ இறையாண்மை அப்படின்னா எங்களுக்கு எந்த கண்ட்ரி டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, நாங்கள் தனிச்சையாகவே செயல்படுவோம் அப்படிங்கிறது. சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறது சமதர்ம கொள்கை அப்படிங்கிறது. இதை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 இந்த வார்த்தையை சேர்த்தாங்க. சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தையை 76 தான் சேர்த்தாங்க. அதே மாதிரி செக்யூலர்ன்ற வார்த்தையும் அதே சட்ட திருத்தம் 76 தான் சேர்த்தாங்க. மதச்சார்பின்மை, டெமோக்ராட்டிக் மக்களாட்சி, ரிப்பப்ளிக் குடியரசு. ஸோ ஜஸ்டிஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீதி, லிபர்ட்டி உரிமை, ஈக்வாலிட்டி சமத்துவம், ஃபெட்டர்னிட்டி பிரதர்ஹுட் சகோதரத்துவம். இதுதான் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அந்த வார்த்தை முக்கியம். We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. அந்த 5 இது அதே ஆர்டர்ல வரணும். ஸோ பிரியாம்பிளை பற்றி எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் நீண்ட நாள் சிந்தனையும் கனவையும் உள்ளடக்கியது. இது சொன்னது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிறது. பிரியாம்பிள் டு அவர் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிரஸஸ் வாட் வி ஹேட் தாட் ஆர் ட்ரீம்ட் சோ லாங் அப்படிங்கிறது சொன்னது கிருஷ்ணசாமி ஐயர். பிரியாம்பிள் இஸ் த ஹாரோஸ்கோப் ஆஃப் அ சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். நம்முடைய இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது முன்ஷிங்கிறவர். அரசியலமைப்பின் அடையாள அட்டை, இதுதான் ஃபர்ஸ்டே சொன்னது பால்கிவாலா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தந்துட்டு இது கூறியது யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? Preamble is the identity card of the Constitution. Who said it? முகவுரை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ கிருஷ்ணசாமி ஐயர், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி முன்ஷி, ஆப்ஷன் டி பால்கிவாலா. இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த கோர்ஸும் கண்டிப்பா பார்த்துக்கணும் நீங்க. ஸோ ப்ரீஆம்பிள் ரிலேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த முக்கியமான கேஸ் பெருபாரி கேஸ். ஓகேங்களா? 1960 நடந்தது. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் மட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, முகவுரை பிரியாம்பிள் இந்திய அரசியலமைப்பின் பகுதி அல்ல அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பிள் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெருபாரி கேஸ்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேசவனந்த பாரதி கேஸ் 1973 என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரியாம்பிள் இஸ் அன் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. பிரியாம்பிள் இஸ் அன் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேசவனந்த பாரதி கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 13 ஜட்ஜி, ஓகேங்களா, 13 ஜட்ஜி இருந்தாங்க அந்த தீர்ப்பு சொல்றப்ப. நெக்ஸ்ட் ஒன் எல்ஐசி கேஸ் 95 நடந்தது. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேசவனந்த பாரதி கேஸோட ஜட்ஜ்மெண்ட் அப்போல்ட் பண்ணி கிட்டத்தட்ட அதே மாதிரி இட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான். ஸோ முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பளிச்சாங்க. ஸோ ஆஸ் பர் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், ஓகேங்களா, உச்சநீதிமன்றத்தில் இது பிரியாம்பிள் ரிலேட்டடாக இதுக்கு மேலே எந்த கேஸும் நடக்கலை. ஸோ எல்ஐசி கேஸ் தான் ஃபைனலாக இருந்தது. அதோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, பிரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இப்போ ஒரு சில கட்சிகள் பிரியாம்பிளை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேட்டி தராங்க. ஓகேங்களா? ஒரு சில கட்சிகள் பிரியாம்பிள்ல இருக்கிற அந்த சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கை செக்யூலரை எடுக்கணும்னு சொல்றாங்க. தட் இஸ் பாலிடிக்ஸ் ஆர் caste oriented or religion oriented politics. அது தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ ஒரு சில கட்சிகள் இப்போ அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. Moving on to the next one. Preamble and amendments. முகவுரையை சட்ட திருத்தம் பண்ண முடியுமா? Can we amend the preamble அப்படிங்கிறது. ஸோ கேசவனந்த பாரதி கேஸ் அதே 1973 அதே கேசவனந்த பாரதி அப்பவே இந்த கேள்வி வந்தது, முகவுரையை திருத்தம் செய்ய முடியுமா, பிரியாம்பிளை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்ப அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா,
முகவுரையை திருத்த முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. ஆனா ஒரு கண்டிஷன் வச்சாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படைக்கு எந்த குந்தகமும் இல்லாம இருந்தது அப்படின்னா பிரியம்பலை தாராளமா நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற. அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368 பின்னாடிலாம் பார்க்கலாம் அது என்னன்னு அப்படிங்கிறது. ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி இது வரைக்கும் பிரியம்பலை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. இது வரைக்கும் பிரியம்பலை ஒரே ஒரு தடவை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த 42வது சட்ட திருத்தம் 1976 அப்படிங்கிறது ஒரு மினி சட்ட புத்தகம்னே சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் அ மினி கான்ஸ்டிடியூஷன். நிறைய அமெண்ட்மெண்ட் அதுல நடந்தது. ஸோ அப்போ அந்த பிரியம்பலுக்கான அமெண்ட்மெண்ட்ல அந்த வார்த்தைகளை சேர்த்தாங்க. சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தையை மட்டும் அந்த முகவுரையில சேர்த்தாங்க பிரியம்பல. சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டின்ற அந்த 3 வார்த்தையை சேர்த்தாங்க. ஸோ பிரியம்பல் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். முகவுரை இந்திய அரசியலமைப்பை சார்ந்த ஒரு பகுதியா? எஸ், இட் இஸ் ட்ரூ. ஓகேங்களா. பிரியம்பலை கேன் பி அமெண்ட் த பிரியம்பல். முகவுரையை சட்ட திருத்தம் செய்ய முடியுமா? எஸ், அவ்வளோதான். ஓகேங்களா. ஃபைனல் இது எஸ். ஸோ இதுதான் ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டில் நம்மளுக்கு பிரியம்பல் ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்டோட இது. ஸோ வித் திஸ் ஐம் கம்மிங் டு an end for this session of the preamble of the Indian Constitution. Feedback and suggestions are always welcome. Thank you. Have a good day and be safe.